இரண்டாவது திருமணம், உச்சகட்ட அசிங்கம், வீட்டில் வெடித்த மோதல். இதன் காரணமா ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா வீட்டில் எடுத்த தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், அவர்தான் இப்போதைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமால அவரு சாதிக்காத விஷயமே இல்லை. 40 வயது தமிழ் சினிமாவுக்கு உள்ள வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. வயசு 70 ஆக போகுது. இன்னமும் ஹீரோவா நடிக்கிற ஒரு பெரிய திறமை அவர்கிட்ட இருக்கு. அத பார்த்து எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியும் ஆகுறாங்க. இந்த வயசுல எப்படி இவர் நடிக்கிறாரு அப்படின்னு. அதற்கு முக்கியமான காரணமே அவருடைய வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஏன்னா, எல்லாரும் ஒரு 60 வயசு வரைக்கும் உழைக்கணும். 60 வயசுக்கு அப்புறம் வீட்ல சந்தோஷமா ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைப்போம். ஆனா, ரஜினிகாந்த் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா, அவரால அப்படி இருக்க முடியல. காரணம் அவர் பெத்த 2 பசங்க தான். ஏன்னா, அவருக்கு பொறந்தது 2மே பொண்ணுங்க தான். அதுல மூத்த மகள் ஐஸ்வர்யா, 2வது மகள் சௌந்தர்யா. முதல் மகள் ஐஸ்வர்யா ஒரு காலத்துல நடிகர் சிம்புவ உருகி உருகி காதலிச்சாங்க. அந்த விஷயம் அந்த டைம்ல சினிமா துறையில பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. காரணம், ரஜினிகாந்த் சிம்புவ ஒத்துக்கல. ஸோ சிம்புக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்னு அந்த நேரத்துல நிறைய பிரச்சனைலாம் பண்ணாங்க. ஐஸ்வர்யா 2 முறை தற்கொலை முயற்சி கூட எடுத்தாங்களாம். அப்படியும் அவங்கள காப்பாத்தி அதன் பிறகுதான் நடிகர் தனுஷ நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதன் பிறகு அவரு கொடுத்த சில வாக்குறுதிக்காக நடிகர் தனுஷுக்கு நிறைய வாய்ப்புகள் அளிச்சாரு. நிறைய இயக்குனர்கள்ட்ட பரிந்துரை பண்ணி அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாகவும் ஆக்குனாரு. ஆனா என்ன பண்றது? இப்படிலாம் கஷ்டப்பட்டு தன் மகளை தனுஷ் கிட்ட கொடுத்தாரு ரஜினிகாந்த். ஆனா தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஆரம்பத்துல இருந்து இதை பத்தி நிறைய கருத்து வேறுபாடு போயிட்டு தான் இருந்திருக்கு. அதை வெளிக்காட்டிக்காமலும் சின்ன சின்ன சண்டை வரும்போது ரஜினிகாந்த் அவங்கள சமாதானப்படுத்தியும் ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல வாழ வச்சாரு. ஆனா அது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. ஸோ தனுஷ் இதுக்கு மேல என்னால வாழ முடியாது அப்படின்னு 17 வருட திருமண வாழ்க்கைய ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு விவாகரத்தை கொடுத்துட்டு அவர் தனியா போயிட்டாரு. இப்போ 2 பசங்க கூட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் தான் வாழ்ந்து வராங்க. ரஜினிகாந்துக்கு இது பார்க்கும்போதெல்லாம் மனசுல பயங்கர வேதனை. அதே மாதிரி 2வது மகள் சௌந்தர்யா, அவங்களுக்கும் முதல் திருமணமாகி ஒரு 5 வருடத்திலேயே விவாகரத்து ஆயிடுச்சு. அதன் பிறகு ரஜினிகாந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு 2வது திருமணம் பண்ணி வச்சாரு. இப்போ சொல்ற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் ஏதோ அவங்க அவங்களுடைய கனவு கூட வாழ்ந்து வராங்க. ஆனா தன் மூத்த மகள் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுங்கிறது ரஜினிகாந்துக்கு பெரிய மனக்கவலை. அதோட 2 பசங்க கூட தன் பொண்ணு என்ன பண்ண போறா அப்படின்னு 2வது திருமணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு பரிந்துரை பண்ணும்போதுதான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட சண்டை போட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு தனியா போயிட்டாங்க. சரி, காலம் கொஞ்சம் மாறினா கண்டிப்பா தான் பொண்ணு புரிஞ்சுப்பா அப்படின்னு ரஜினிகாந்த் நினைச்சாரு. ஆனா அது முடியல. சரி, நடிகர் தனுஷ் கிட்ட பேசி திரும்பவும் இந்த விவாகரத்தை கேன்சல் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ வைக்கலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் எவ்வளவோ போராடிட்டாரு. எவ்வளவோ தனுஷோட காலில் மட்டும் தான் விழல. அந்த அளவுக்கு அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஆனா தனுஷ் அதுக்கு ஒத்து வர நிலையில் இல்லை. ஏன்னா, உங்க பொண்ணால் நான் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிட்டேன். ஏதோ இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு தனுஷ் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. என்னுடைய பசங்களை நான் பார்த்துப்பேன். உங்களால பார்த்துக்க முடிஞ்சா நீங்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு கடைசியா இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டாரு தனுஷ். இதனால ரஜினிகாந்துக்கு வீட்டுல சுத்தமா மன நிம்மதியே இல்லை. அந்த காலத்துல 5 பொண்ணை பொத்துட்டா மன நிம்மதியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ 2 பொண்ணை பெத்துட்டு ரஜினிகாந்துக்கு மன நிம்மதியே இல்லை. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல வீட்டுல இருக்க முடியாம தான் தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டே இருக்காரு. இருந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு 2வது திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு ஆசையும் இருக்கு. அந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான தொழிலதிபரை பார்த்து மீட் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த். அவரும் ரஜினிகாந்த் மகளை திருமணம் பண்ணிக்கிறதாவும் இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்காராம். அதனால தன் மகளுடைய வாழ்க்கை இனி நல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் எதிர்பார்த்தாரு. சேம் அதே நேரத்துல தான் நம்ம நடிகர் தனுஷும் ஒரு நடிகைய காதலிக்கிறதாவும் அவங்க கூட இப்போ டேட்ல இருக்கிறதாவும் சில தகவல்கள் இணையதளத்துல அதிவேகமா பரவணுச்சு. இது ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தினுச்சு. ஏன்னா, கொஞ்சம் கூட என்னை விட்டு விலகி போயிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அதுக்குள்ளேயே இன்னொரு நடிகை கூட இவரு டேட்ல இருக்காருன்னா அப்போ இவரு அவருடைய எதிர்காலத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. நாம மட்டும் எதுக்காக அப்படியே இருக்கணும்? பெண்கள்னா குழந்தைய பார்த்துட்டு வீட்டுல இருக்கணும். ஆண்கள் அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணும் பண்ணுவாங்களா? நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யாவும் 2வது திருமணத்தை பத்தி அவங்களும் யோசிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் தன் மகளை கூப்பிட்டு 2வது திருமணத்தை பத்தி பேசும்போது ஐஸ்வர்யாவும்
நானும் அதான் சொல்றேன்ப்பா. எனக்கும் 2வது திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா மாப்பிள்ளை நீங்க சொல்ற ஆள் கிடையாது. நான் சொல்ற ஆள் தான் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு விஷயத்த ஓப்பன் பண்றாங்க. அது யாரு அப்படின்னா, நம்ம நடிகர் சிம்பு தான். ஸோ இந்த செய்தி கேட்டு ரஜினிகாந்த் பயங்கரமா அதிர்ச்சி அடைறாரு. ஸோ இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னு தன் மகள அடிக்கிறதுக்கு போயிருக்காரு ரஜினிகாந்த். ஏன்னா, ஆரம்பத்துல சிம்பு வேண்டான்னு சொல்லி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு, அரும்பாடுபட்டு உனக்கு நான் தனுஷ திருமணம் பண்ணி வச்சேன். நீ திரும்பவும் பழைய மாரியே போயி, இது செட் ஆகாது. நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்னு ரஜினிகாந்த் பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஆனா, ஐஸ்வர்யாவுக்கு இவங்களுடைய விவாகரத்துக்கு பிறகுதான் சிம்புவோடைய நட்பு ஏற்பட்டுச்சு. சிம்புவ பொறுத்தவரைக்கும் ஐஸ்வர்யா விட்டுட்டு போன அந்த மன உளைச்சல்லயே என்னால வேற யாரையும் திருமணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாரியும் சிம்புக்கும் இவங்களுக்கும் நிறைய கான்வர்சேஷன் போயிருக்கு. அதில தான் ஐஸ்வர்யா மனசு மாறி சிம்புவையே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவும் எடுத்திருக்காங்க. இந்த முடிவுல இப்போ ஐஸ்வர்யா ரொம்ப தெளிவா இருக்காங்க. ரஜினிகாந்த் எவ்வளவோ பேசியுமே இந்த முடிவுல அவங்க மாறுறதா இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல லதா ரஜினிகாந்த், அப்புறம் ரஜினிகாந்த் எல்லாருமே ஐஸ்வர்யா கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதும் பேசியிருக்காங்க. "நீ மட்டும் அப்படி சிம்புவ திருமணம் பண்ணிக்கிட்டனா, நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பமானமும் பறி போயிடும். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நானும் உங்க அப்பா, உன் பசங்க யாருமே உயிரோடவே இருக்க மாட்டோம். நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிப்போம்" அப்படின்னு சென்டிமெண்டாவும் ரஜினிகாந்த் அவங்களுடைய பொண்ண மிரட்டியிருக்காரு. ஐஸ்வர்யா என்ன பண்ண தெரியாம பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை நாம சிம்புவ ஏமாத்திட்டோம். அதுலேருந்து அவனுடைய வாழ்க்கை இப்படி பறி போயிடுச்சு. திரும்பவும் நாம இப்போ அவன காதலிக்கிறோம். திருமணம் பண்ணிக்கிறோம்னு அவனுக்கு நாம வாக்குறுதி குடுத்துட்டோம். திரும்பவும் நாம அத பண்ணாம விட்டோம்னா, கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கை ஒண்ணுலாமே போயிடும். ஸோ ஏற்கனவே நாம அவன ஏமாத்துனதால தான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நாம அவன ஏமாத்தக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா அத பத்தி எவ்வளோ யோசிக்க முடியுமோ, அவ்வளோ யோசிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப தன் அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் ஐஸ்வர்யா இத பத்தி நெறைய முடிவெடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனா, அவங்களுடைய முடிவு ஒண்ணுதான். ஸோ சிம்புவ திருமணம் பண்ணிக்க முடியாது. அது கனவுல கூட நடக்காது. அப்படி நடந்துச்சுன்னா, நீ எங்களுடைய மரணத்த தான் பாப்ப அப்படின்னு அவங்களும் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதனால ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றது? யார்ட்ட போய் ஹெல்ப் கேட்கறது? யார் சொன்னா கேட்பாங்க? அப்படின்னு எதுவுமே தெரியாம ரொம்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்புவையும் அவாய்ட் பண்ண முடியல. திருமணமும் பண்ணிக்க முடியல. திருமணம் பண்ணிட்டாலும் சந்தோஷமா நம்மளால வாழ முடியாது அப்படின்னு பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளான நம்ம ஐஸ்வர்யா லைட்டா கொஞ்சம் மது குடிச்சிருக்காங்க. மது குடிச்சிட்டு போதையில என்ன பண்ணன்னு தெரியாம தனக்கு நடந்த எல்லா அநியாயத்தையும் பத்தி யோசிச்சிருக்காங்க. யோசிச்சு யோசிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய வாழ்க்கை தான் கையிலேயே இல்ல. தன்னால புடிச்ச மாதிரி கண்டிப்பா வாழவே முடியாது. நாம வாழ்றதே வேஸ்ட் தான் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஐஸ்வர்யா பயங்கர மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம மது போதையில நள்ளிரவு அவங்களுடைய வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை முடிவு எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ரஜினிகாந்த் குடும்பத்தினருக்கும் பேரதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்காங்க.